வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பல்கலைக்கழக கழகங்கள் துடிப்புடன் செயல்பட்டால் மட்டுமே நாடு துடிப்புடன் செயல்படும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி நாட்டிற்காக உழைப்பதே கல்வியின் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். சுமார் 20,000 அனைவருக்கும் கல்வி கிடைப்பது உறுதி செய்வதே திராவிட மாடல் ஆட்சியின் நோக்கம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் எதிரொலியாக பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தால் வாகன ஓட்டுநர்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை முற்றுகையிட்டனர். துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஜாமீன் வழங்கியது குறித்து விரிவான அறிக்கை அளிக்க சேலம் மாஜிஸ்ட்ரேட் தினேஷ்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கிடையே கோரிக்கை வலுத்துள்ளது. 100 நாள் வேலை உறுதி திட்ட தொழிலாளர்கள் ஊதியம் பெற ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி இருப்பது ஒன்றிய அரசின் கொடூரமான புத்தாண்டு பரிசு என்று காங்கிரஸ் கட்சி சாடியுள்ளது. ஒன்றியலில் தொடர்வது சிறிய இடைவேளை. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவன பயணிகள் விமானம் டோக்கியோவில் தரையிறங்கும் போது கடலோர காவல்படை விமானத்தின் மீது மோதி தீப்பற்றியது. பயணிகள் விமானத்தில் இருந்த அனைவரும் மீட்கப்பட்ட நிலையில் கடலோர காவல்படை விமானத்தில் இருந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் கோவையில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கல எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற நபரை வனத்துறை கைது செய்தது. வாசனை திரவியங்கள், மருந்து பொருட்கள் தயாரிக்க பயன்படும் ஆம்பர் கிரீஸை கடத்திய கேரளாவைச் சேர்ந்த நபர் உள்ளிட்ட கடத்தல் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கிடையே கோரிக்கை வலுத்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக 7வது சென்னை புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கவிருக்கிறார். மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.